ஹே ஹாய் வெல்கம் டு உமா பியாண்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம வந்து குயினா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் எதுவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கணும். அப்புறம் கார்லிக் வந்து ஒரு 4 கார்லிக்கை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குயினோவை நான் வந்துட்டு ஒரு 1/2 hours பிஃபோரே வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அதுவும் 3 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 டைம் நல்லா வாஷ் பண்ணாதான் அதோட ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும். அதில் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது என்ன டேஸ்ட்டுன்னு சொல்ல தெரியல எனக்கு. அந்த டேஸ்ட்டெல்லாம் போகணும். அதுக்காக வந்துட்டு அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி விட்டுறணும். 3 டைம் வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம். அந்த இப்போ நம்ம ஊற வைக்கிற தண்ணியை நம்ம வந்து மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆனியனும் போட்டுக்கணும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு அதை வணக்கியிருக்கேன். இந்த குயினோவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய கால்சியம், மெக்னீஷியம், அயன், இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈவன் கிட்ஸுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வந்துட்டு ஒரு கிட்ஸுக்கு நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கொடுங்க. நான் மேக்னாக்கு வந்துட்டு அவள் சாப்பிட்ற அளவுக்கே கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டா. அவளுக்கு எல்லாமே பெனிஃபிட்டாக தான் இருக்குது. நம்ம செய்கிற தானே, நம்ம வந்து பார்த்து செஞ்சால் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். மேக்னாக்கு நான் வந்து கொஞ்சம் சீஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தேன். அதனால் அவள் சாப்பிட்டுக்கிட்டான். தென் வந்துட்டு இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணலாம். ப்ரோக்கோலி, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, இது மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸ் ஒரு 2 கேரட்டு, பீன்ஸ் வந்து ஒரு 5-6 அண்ணா, அண்ட் வந்துட்டு அந்த பச்சை பட்டாணியோட அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு குயினோ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து போடுறோம்னா, இப்போ நான் வந்துட்டு இது எல்லாமே ஒரு அளவுக்கு 2 மினிட்ஸ் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் குயினோவை தண்ணி வடிகட்டிக்கிட்டேன். அந்த ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த குயினோவை மட்டும் எடுத்து உள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா தாளிச்சு விடணும். அதில் இருக்கிற தண்ணி லைட்டாக ட்ரை ஆகி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நான் தாளிச்சுக்கிட்டேன். லைட்டாக தாளித்ததுக்கப்புறம் ஒரு 4-5 மினிட்ஸே நான் தாளிச்சேன்னு வைங்களேன். தாளித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த வடிகட்டின தண்ணி இப்போ நான் ஒரு கப்பில் வந்துட்டு நான் 180 கிராம் நான் குயினோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது வந்து 2 பெரிய அடல்ட்டு ஒரு கிட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ தண்ணியை வடிகட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி வடிகட்டிட்டு குயினோ போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணக்கி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நான் ஒரு கப்பில் நான் குயினோ எடுத்துருப்பேன்னா அந்த அளவு 180 கிராம் நான் எடுத்திருக்கேன்னா சேம் ட்ரிபிள் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம இதுக்கு ஊற்றணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு கப் காமிக்கிறேன். அந்த கப் மெஷர்மெண்ட்டில் முக்கால்வாசி அளவுக்கு தான் நான் வந்துட்டு குயினோ எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு 3 கப் ஆஃப் தண்ணி மறுபடியும் ஃபில் பண்ணி ஊற்றினேன். அந்தளவுக்கு நான் ஊற்றினேன். இப்படி தான் இருக்கும், தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா 25 மினிட்ஸ் நம்ம ஃபுல்லாக வேக வைக்கணும். 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அழகாக கொஞ்சம் கலரை மட்டும் விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா இது 25 மினிட்ஸ் தேவை இது வேகிறதுக்கு. நான் இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன் அது எல்லாமே ட்ரை ஆகி இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது பேர் பார்ஸ்லி வந்து நம்ம கொஞ்சம் போடணும். ஒரு வேளை பார்ஸ்லி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் போட்டுட்டேன். அண்ட் வந்துட்டு தைம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்பைஸும் ஆட் பண்ணலாம். தைமு, பெப்பர் பவுடர், சால்ட்டு. ஈவன் இவ்வளோ நேரம் நான் சால்ட் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். சால்ட்டு, பெப்பர் பவுடர், தைமு, ஸ்பைஸுக்கு வந்துட்டு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடத்துல மிளகா இது மாதிரி போடல. நான் வந்து பாப்பாவும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் மிளகா போடல. பட் நீங்கள் வந்து மிளகா ஃபஸ்ட்டு நம்ம அந்த குக் பண்ணுவோம்ல, வெங்காயம்லாம் தாளிப்போம்ல, அப்போவே வந்து ஒரு மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து போடாமல் விட்டுட்டேன். நாங்கள் வந்து எங்களுக்கு தனியாக பெப்பர் பவுடரும் சில்லி பவுடரும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா இதெல்லாமே ரெடி ஆகிடும். அந்த தைமும் பார்ஸ்லியும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் ஆஃப் ஒரு ஸ்மெல் வரும், அது நல்லாயிருக்கும். இது வந்து ஈவன் வந்துட்டு இதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு சில பேர் சீஸ் போட்டு சாப்பிடுவாங்க. நான் மேக்னாக்கு சீஸ் போட்டு தான் கொடுத்தேன். எங்களுக்கு நான் சீஸ் போடல. அப்படியும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். குயினோவை பொறுத்த வரைக்கும் நிறையா சத்து இருக்குது, மெக்னீஷியம், இது மாதிரி நிறையா இருக்குது. நானும் இதை பற்றி ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சரி ஓகே இதை குக் பண்ணி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது நான் 1 kg குயினோ வந்துட்டு 253 சம்திங்கில் இன்ஸ்டாமார்ட்டில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இப்படி நானும் இது ஃபஸ்ட் டைம் தான். பட் அப்படி ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போவுமே இந்த டயட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சில டயட் ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்துட்டு குயினோ பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை. பட் மெயினாக நான் சீஸ் போட்டு கொடுத்தது மட்டும் நான் அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட்னஸோடு இருந்ததுனால டேஸ்ட்டாக இருந்தது. பட் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குயினோ எப்படி பண்ணலாம் டேஸ்ட்டாக அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.